ஒரு சின்ன பதிவு. எதை பற்றி அப்படின்னா, இன்னைக்கு ஒரு சின்ன குழந்தை இறந்துருக்கு. அதை பற்றி தான். ஒரு பெண் குழந்தையின் அப்பாவாகவும், சமூகத்தின் மாற்றத்தை நோக்கி ஒரு ஆசிரியராகவும், இன்றைக்கி நம்ம ஒரு குழந்தை இழந்ததில் மிக வருத்தத்தோட இந்த பதிவை போடுறேன். இந்த குழந்தை தான் இறுதி குழந்தை இறந்து போகிறதா இருக்கட்டும் அப்படிங்கிறதையும் நம்ம அரசுக்கு சொல்லிக்கிறேன். இவ்வளோ ப்ரிகாஷனோடு இருந்தும் அந்த பொண்ணை நம்ம இழந்திருக்கோம். உண்மையிலே அந்த குடும்பம் ரொம்ப ஒரு வருத்தத்துக்குரிய ஒரு நிலை தான். ஏன்னா அந்த பொண்ணுடைய மனநிலையை தான் நான் இப்போ யோசிக்கிறேன். அந்த குழந்தைக்கு 10 வயசு. அந்த குழந்தைக்கு என்ன தெரிஞ்சிருக்கும்? அது பாவம்தான். அதை ஒரு பக்கத்தில் அந்த குழந்தை என்னென்னலாம் முன்னிறுத்துது அப்படின்னா, பக்கத்தில் இருக்கவங்கள நம்பாத அப்படின்னு சொல்லுது. அவன நிலை அதை ஏற்படுத்திடுமோ அப்படிங்கிறத சொல்லுது. ஏன்னா அந்த பக்கத்தில் இருக்க ஒரு அங்கிள் அப்படிங்கிற வாப்பா அப்படின்னு சொல்லி, வா சாக்லேட் வாங்கி தரேன்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போய் தானே அந்த மாதிரி நடந்திருக்கு. அந்த குழந்தை இறந்ததுனால நம்மளையும் யோசிக்க வைக்கிறது. மற்றவங்களோட பழகலாமா? இந்த சமூகம் வந்து நம்மளுக்கு பயத்து கொடுக்குதோ அப்படிங்கிற ஒரு எண்ணத்தையும் வர வச்சிருக்கு. அவர் கூட்டிகிட்டு போயிட்டு அந்த குழந்தைய இவ்வளோ சித்திரவதை பண்ணி இறக்க வச்சுருக்காங்க, இறந்து போயிருக்கு. அந்த குழந்தை என்ன பாவம் பண்ணுச்சுன்னு தெரியல. அவர் கூப்பிட்டோன்னே ஓகேம்மா அங்கிள்னு சொல்லிட்டு போனது தான் அதோடைய பாவம்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம எவ்வளோ நாள் தான் விக்டிம்ஸாக அவங்க பேரண்ட்டையும் சொல்லிக்கிட்டே இருக்கோம். பிள்ளைய கவனமாக வச்சுக்கணும், அதுகிட்ட பேசணும். அதை நம்ம குழந்தை வந்தவொடனே என்ன பண்ணுது ஏது பண்ணுதுன்னு வாட்ச் பண்ணணும். எவ்வளோ நாள் தான் இந்த விக்டிம்ஸ் எப்படியே சொல்லிக்கிட்டே இருக்கும். இதுதான். ஆனால் இந்த சூழ்நிலை மாறாதா? இந்த சமூகம் மாறாதா? இந்த சமூகத்தை மாற்றுறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? இதில் ஒன்றே ஒன்று, அவர் சரக்கடிச்சிருந்தார், அதாவது மதுபானம் குடிச்சிருந்தார் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மதுபானத்தினால என்னென்ன விளைவு ஏற்படுத்தியிருக்குன்னா, ஒரு 10 வயசு குழந்தையுடைய ஒரு தியாகமாயிருக்கு. கொண்டிருக்காங்க. அந்த கைவர்களுக்கு இனிமேல் நம்ம என்ன கொடுத்துருந்து அவரை சட்டம் உடனே பிடிச்சது ஓகே, அவங்களுக்கான கைகால் உடஞ்சி மருத்துவமனையில் இருக்கிறதெல்லாம் ஓகே. இது பெரிய ஒரு தீர்வு கொடுத்துருமா அப்படிங்கிறது எனக்கு தெரியலை. ஒரு தண்டனைகள் இன்னும் அதிகப்படுத்தினா நல்லாயிருக்கும்னு நான் நினைக்கிறேன். அந்த சின்ன குழந்தையுடைய எவ்வளோ பேர் இன்றைக்கி இந்த சமூகத்தில் குழந்தை இல்லாமல் வருத்தப்படுறாங்க இருக்காங்க. அந்த குழந்தைகளில் கிடைக்கக்கூடிய ஒரு குழந்தை, அந்த குழந்தைக்கு அது நிரந்தரமாக நம்மளோட இருக்கும், நம்மளுடைய ஒரு ஆறுதலாக இருக்கும் நம்மளுக்கு அப்படிங்கிற ஒரு அவநம்பிக்கையை தொலைச்சிட்டாங்க. ஒரு நம்பிக்கை இல்லாத ஒரு நிலையை உருவாக்கிட்டாங்க. இன்றைக்கி குழந்தை இல்லாமல் அந்த ஃபேமிலியில் பணம் இருந்து என்ன, காசு இருந்து என்ன, இடம் இருந்து என்ன, பொருள் இருந்து என்ன, எல்லாமே இருந்தும் இன்றைக்கி அவங்களுடைய நிலைமை என்ன ஆகுது அப்படின்னா, அந்த குழந்தை இல்லாதது தான் ஒரு பெரிய நிலைமை. அதுக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம பெரிய அவேராக இருக்கணும் அப்படின்னு இல்லை. பிள்ளைங்களை தயவு செய்து இந்த மாதிரி உன்னுடைய இச்சைக்கு இந்த ஒரு சின்ன குழந்தைகளை பாடப்படுத்தாதீங்க. அது உங்களுக்கு வேணா வேறு எந்த சந்தோஷமாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு என்னென்னலாம் தோணுனாலும் சரி, அதெல்லாம் ஒரு சின்ன குழந்தைகளுக்கு, அறியாத வயசில் இருக்கக்கூடிய குழந்தைகளை இப்படி பாவம் பண்ணிடாதீங்க. குழந்தைகளை தான் பண்ணுறோம் அப்படின்னு இல்லை, எல்லா வயசுலேயுமே நம்ம அந்த ஒரு சிக்கலான ஒரு சூழ்நிலையை உருவாக்கிட்டே தான் வர்றோம். அது எப்போ மாறப்போகுது, நாம் எப்போ மாறுவோம் அப்படின்னா, நம்ம மாறிட்டா, அந்த சமூகம் மாறிடுச்சுன்னா அந்த மாறிடுவாங்க.
ஒரு குழந்தை இப்படி தான் வளர்க்கணும், இப்படி தான் வச்சுருக்கணும்னு நம்ம ஒரு வரைமுறை ஏற்படுத்துகிறோம் இல்லையா? அதிலே நம்ம உடஞ்சிடுறோம். ஒரு தமிழ் சமூகம், படித்த சமூகம் இன்றைக்கி இங்கே ரேஷ்னாலிட்டியான ஒரு பகுத்தறிவான ஒரு சூழ்நிலையை நம்ம உருவாக்கியிருக்கோம். இன்றைக்கி மக்களுக்கு ஏன், எதுக்கு, ஏன், என்ன அப்படின்னு சொல்லி ஒரு கொஸ்டின் பண்ணுற அளவுக்கு உருவாகியிருக்கு. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு இன்னும் பின்னோக்கி கொண்டு போயிடாதீங்க. ஒரு பிள்ளை இப்போ தான் பெண் குழந்தை வந்து படிக்கணும், இந்த சமூகம் மாறணும்னு நினச்சி வருது, படிக்க வைக்கிறாங்க. ஒரு நம்ம கஷ்டப்பட்டாலும் நம்ம பிள்ளைகளை படிக்க வைக்கலாம் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையை உருவாக்கி மாற்றிருக்காங்க. இன்றைக்கி நம்மளுடைய அமைச்சரவையில் கூட பெண்களுக்கு முக்கியத்துவம் அதிகமாகவே இருந்திருக்கு. அதையும் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன ஒரு இச்சையினால் அந்த குழந்தைகளை வெளியிலே விடாத அளவுக்கும், அந்த குழந்தைகளுக்கு பாதுகாக்கின்ற ஒரு எண்ணத்தோடையே அந்த ஒரு ஃபேமிலி இருந்துடக்கூடாது. ஒரு குழந்தைக்கான பதிவாக நான் சொல்லலை, ஒரு சமூகத்தின் ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு அவநம்பிக்கையே இந்த ஒரு கொலைக்கான காரணமாக நான் நினைக்கிறேன். நம்ம சமூகம் சார்ந்த சிந்தனையோடையே நம்ம இருப்போம். சமூகத்தில் என்னென்ன நிகழ்வுகளாக நடந்தாலும் அதுக்கு நாம் தான் பொறுப்பு, நம்ம தான் பொறுப்பு. ஒரு ஆசிரியராகவும் ஒரு தந்தையாகவும் வெட்கப்படுறேன். இந்த செயலுக்கு இனிமே நடைபெறாத மாதிரி ஒரு சரியான ஒரு சட்டத்தினை இயற்றி அதற்கு உடனடியாக பனிஷ்மெண்ட் கொடுத்து அதை தீர்வு காணணும். இனிமே இது மாதிரி ஒரு கயவர்கள் இருக்கவே கூடாது. இந்த கயவர்களால் ஏற்படக்கூடிய நஞ்சு இதையெல்லாம் நம்ம தவிர்த்து இன்றைக்கு ஏற்படக்கூடிய இறுதி குழந்தையாகவே இருக்கட்டும். இந்த குழந்தைக்கு இனிமேல் நம்மளுக்கு திரும்பி வருமானம் வரவே வராது. அந்த குழந்தையினால் நம்ம மற்ற குழந்தையை பாதுகாக்க வேணும். மற்ற குழந்தைகள் மட்டுமல்ல, இங்கே இருக்கக்கூடிய இந்த போதை கலாச்சாரம் மற்றும் இந்த மற்ற கலாச்சாரங்களையும் முன்னிறுத்தி இந்த பெண் குழந்தைகளையும், பெண்களையும், மற்ற சிறுவர்களையும், மற்ற முதியவர்களையும் பாதுகாத்து இந்த சமூகம் ஒரு நம்பிக்கைக்குரிய சமூகமாக வளர என்னுடைய ஒரு அன்பான ஒரு ஆசிரியராகவும், ஒரு பண்பான ஒரு தகப்பனாகவும் நான் இந்த சமூகத்தில் கேட்டுக்கிறேன். இது நடக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த ஆட்சியில் எல்லாமே மாற்றங்கள் உருவாகும்னு நான் நம்புகிறேன். அந்த நம்பிக்கையின் விளைவாகத்தான் இன்று முதல்வராக அமர்ந்திருக்கிறார். இவர் மாற்றத்தினை உருவாக்கி இந்த ஒரு நிகழ்வு இன்னும் நடைபெறாமல் தடுப்பார் என்று நம்பி இந்த பதிவினை நான் இத்துடன் நிறைவு பெறுகிறேன். நன்றி, வணக்கம்.